நாம் அதிலிருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஒருவர் யோவான் 3ஆம் அதிகாரம், மற்றொருவர் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். இந்த இரண்டையும் இந்த நாளிலே நாம் தியானம் செய்கிறோம். அங்கே இரண்டு நபர்களை குறித்து நீங்கள் படிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு நபர் 9:20 படிங்க. யோவான் 9:20 படிப்போம். மற்றொருவர் அப்போஸ்தலர் 3:2 மற்றொருவர் படிங்க. புதிய ஏற்பாட்டுல தான் இருக்குது. தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். மற்றொரு அப்போஸ்தலர் 3:2 படிங்க. ஆமென். இந்த ரெண்டு வசனத்திலே இந்த ரெண்டு வசனத்தில் உள்ள நபர்களை நீங்கள் பார்த்தால், ஒருவன் பிறக்கும் பொழுதே குருடன், மற்றொருவன் பிறக்கும் பொழுதே சப்பானி. ஆமென். பாருங்க, இவங்க இந்த உலகத்துக்குள்ள பிறந்து வரும் பொழுது இவங்களால எதையுமே தாங்களாய் செய்ய முடியாது. ஆமென். பாருங்க, குருடன் பாத்தீங்கன்னா அவன் வாழ்நாள்ல ஒரு காட்சியும் அவன் பார்த்திருக்க முடியும். உலகம் எப்படி இருக்கும், மண்ணு எப்படி இருக்கும், கல் எப்படி இருக்கும் அவனுக்கு தெரியாது. ஆமென். அதே போல பாருங்க, சப்பானி, இவருக்கு என்னன்னா மற்றவருடைய உதவி இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. நீங்க பார்க்கும் பொழுது தேவாலயத்துக்கு என்ன செஞ்சாங்களாம், அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த இரண்டு மனிதர்கள் பாருங்க, இவங்க ரெண்டு பேருடைய வேலையை குறித்து அங்க போடப்பட்டிருக்குது. யோவான் 9:8 படித்தால் அங்கே அந்த குருடனுடைய வேலை என்ன படிங்க, 9:8. இந்த ரெண்டுல தான் இருக்க போகுது. ஆகவே வேற எந்த அதிகாரமும் போறது இல்லை. அதனால இந்த ரெண்டு அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 9:8 படிக்கும் பொழுது இங்கே இந்த குருடனுடைய வேலை என்ன? இவன் வேலை பாத்தீங்கன்னா பிச்சை கேட்கிற வேலை. அப்போஸ்தலர் 3:3 படித்தால் இவருடைய வேலை என்ன படிங்க? யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். சொல்ல போனா பிச்சைக்காரர். ரெண்டு பேருடைய வாழ்க்கை என்ன? பிச்சை எடுக்கிற வேலை. ஒரு அவமானமான ஒரு வாழ்க்கை, அடுத்தவருக்குரிய கையை எதிர்பார்த்தே வாழ்கிற வாழ்க்கை. அருமையானவர்களே, இப்படித்தான் இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை. இன்றைக்கு நம்ம சிலர் சொல்லலாம், இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கை அடுத்தவர்களை எதிர்பார்த்துத்தான் இருக்கிறது. எங்களால் ஒன்றையும் சுயாதீனமாய் செயல்பட முடியாத நிலையிலே அந்த குருடர்களை போல, அந்த குருடனை போல, அந்த சப்பானியை போல எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது நீங்கள் சொல்வீர்களானால், இவருடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த கிரியைகளை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அருமையானவருடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடந்தது. இந்த அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதம் நடந்து இவர்கள் பார்வையடைந்தார்கள். இவன் நடந்து போனான். ஆமென். இவன் பிறவியிலே பிறக்கும் பொழுதே இவனுக்கு கண்ணும் தெரியாது, இவனால் நடக்கவும் முடியாது. அப்ப நான் யோசித்து பார்க்கணும், இதுவரைக்கும் பார்த்திராத, இதுவரைக்கும் செயல்பட முடியாத ஆசீர்வாதத்தை இந்த இருவரும் பார்த்தார்கள். ஆமென். இதே போல இன்றைக்கும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில சொல்லலாம், நாங்கள் அடுத்தவர்களை எதிர்பார்த்துதானே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எங்களால் எதையுமே சுயாதீனமாய் செயல்பட முடியாத நிலையில் தான் எங்கள் வாழ்க்கை இருக்கிறது. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அன்றைக்கு அந்த பிறவி குருடன் அதுவரைக்கும் பாராத, கண்டிராத அற்புதத்தை கண்டது போல உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதுவரை காணாத அற்புதங்களை செய்வார். ஆமென். உங்களால் செயல்படாத முடியாத காரியங்களை உங்களை செய்ய வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கெல்லாம் அற்புதங்களை எல்லாம் மட்டுப்படுத்துகிற ரொம்ப தொடங்கிருச்சு. நிறைய இன்னைக்கு அப்படிப்பட்ட உபதேசங்கள் வந்துகிட்டு இருக்குது. நல்ல வேதத்தை நீங்க தெளிவா படித்து பார்த்தீர்கள் என்றால், வேதம் எந்த அளவுக்கு உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அதே அளவுக்கு அற்புதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படி போயிடுச்சு, அற்புதம் 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 ஒரு கூட்டம் அப்படி போயிடுச்சு. இன்னொரு கூட்டம் உபதேசம் உபதேசம் உபதேசம்ட்டு அற்புதத்தே வேணாம் அப்படின்னு போயிடுச்சு. ஆமென். ஆனால் வேதம் இரண்டையுமே எழுதி வைத்திருக்கிறது. எத்தனை பேரால விசுவாசிக்க முடியுது? அப்ப உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உபதேசிக்கிறது, அதன்படி நடக்கிறது எவ்வளவு உண்மையோ அதே போல உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வது அவ்வளவு உண்மை. ஆமென். நான் இந்த ரெண்டு சம்பவத்தையும் புதிய ஏற்பாட்டுன்னு சொல்லுகிறேன்.
இது ஏதோ பழைய ஏற்பாட்டில் என்னைக்கும் வர்றதல்ல, இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதமா இருக்கிறது. ஆமென். இதுவரை கண்டிராதவைகளை நீங்கள் காண்பீர்கள். எத்தனை பேர் நம்ப முடியுது? இதுவரை செயல்பட முடியாத காரியங்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் செயல்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அற்புதம் இன்றைக்கும் நடக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்குதா? ஆமென். நடக்கிறதுனால தான் நம்ம அவ்வளவு தைரியமா பேசுறோம். நான் சொல்றேன், நான் இன்னைக்கு ஒரு 47 வயசு ஆயிடுச்சு. நான் சொல்றது ஒரு 20 வயசு அந்த வாலிப பருவத்துல இருந்த பொழுது நாங்க அப்படி வாலிப பசங்களா சேர்ந்து சிலர் வீட்டுக்கு ஜெபம் பண்ண போவோம். அப்படி பார்த்துங்க, நாங்க ஒரு 3 பேரு பசங்களா சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போனோம், ஜெபம் பண்ண போனோம். அங்க இருந்ததான அந்த 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 அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா 12 வருடமாய் குழந்தை இல்லை. அப்போ எங்களுக்கு ஜெபம்லாம் அவ்வளவு ஒண்ணும் தெரியாது. ஆனா நல்லா அபிஷேகத்துல ஜெபிக்க தெரியும், பாட தெரியும். ஏதோ பாட்டை பாடி பாருங்க, ஆண்டவர் பாருங்க அந்த இடத்துல கிரியை செய்கிறார். ஆமென். அப்போ ஏன் மத்தியில இருந்த ஒரு சகோதரருக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் பேசினாரு, இந்த சகோதரிக்கு ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுக்க போறார். ஆமென். 12 வருஷமா குழந்தை இல்ல பாருங்க, அடுத்த வருஷத்திலே ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். ஆமென். அவர்கள் பாரம்பரியமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆமென். நாங்க நின்று ஜெபம் பண்ண இடமே ஒரு பூஜை ரூம் தான். ஆனா கர்த்தர் அங்க இறங்கி அற்புதம் செய்தார். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அற்புதம் இன்றைக்கும் நடக்கிறது. ஆமென். ஆகவே தான் நாங்க தைரியமாய் பேசுகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே தான் பேதுரும் யோவானும் பாருங்க, அந்த பிச்சை கேட்ட மனிதனை பார்த்த பொழுது எந்த விதமான பயமோ சந்தேகம் கொள்ளல. இன்னைக்கு அற்புதம் நடக்கும் விசுவாசித்தாங்க. நான் சொல்றேன், நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென். ஆகவே பிரியமானவர்களே, இந்த பிறவி குருடன், ஆமென், இந்த சம்பவத்தையும் இந்த பிறவி சப்பானி இந்த சம்பவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது யோவான் 9ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம அதுல இருந்து சில காரியங்களை பார்ப்போம். இதில் இருந்ததால் இந்த சம்பவத்தின் மூலமாய் ஆண்டவர் சில காரியங்களை நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவதாக 2-3 வசனத்தை படிங்க. அங்கே யோவான் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை படிப்போம். ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இயேசு என்ன சொன்னார் பாருங்க பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, வெளிப்படும்படிக்கு இப்படி பிறந்தான். ஆமென். இவன் வாழ்க்கையில் இவன் ஒரு நல்ல ஒரு வயதுள்ளவன். ஏன்னா தொடர்ச்சியா நீங்க படித்து பார்த்தா அங்க சொல்லப்படுது அவன் நல்ல ஒரு வயதுள்ளவன். மற்றொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது இவன் ஒரு வாலிபனா இருந்தான். சொல்ல போனா ஒரு 18 வயசு வச்சுக்கோங்களேன். 18 வருஷம் எதையுமே பார்க்காதவன். ஆமென். அருமையானவர்களே, இந்த நாள்ல பிறந்த நாள் முதல் இத்தனை ஆண்டுகள் இவனுடைய வாழ்க்கையிலே இப்படி இருந்ததற்கான காரணம் இவன் செய்த பாவம் கிடையாது, இவன் பெற்றவங்க செய்த பாவம் கிடையாது. இங்க தேவ நாமம் மகிமைப்படுவதற்காகவே இவனுடைய வாழ்க்கையிலே இப்படி பிறந்திருக்கிறான். ஆமென். சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில வியாதிகள், சில பலவீனங்கள், சில காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து பார்ப்போம். அதற்கு எதுக்குமே பதில் வரவே வராது. இது எதனால அப்படின்னு நம்மளால உணரவே முடியாது. எதனால அப்படிங்கிறது புரியாம இருக்குது. அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அங்க தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக இந்த காரியம் வந்தது. ஆமென். யோபுவின் வாழ்க்கையை நீங்க பார்ப்பீர்களானால் அவனுக்கு ஒண்ணுமே விளங்கல, என்ன நடக்குன்னே தெரியல. ஒவ்வொரு துர்ச்செய்தியா வந்துட்டு இருக்குது. வேலைக்காரன் போய் செத்துட்டான், வேற ஆடு மாடு செத்துது, ஒட்டகம் செத்துருச்சு, பிள்ளைகள் செத்துட்டாங்க, கடைசியில உடம்புல வியாதியும் வந்துருச்சு. இது எல்லாத்துக்கு மேல மனைவியினுடைய டார்ச்சருங்க. ஆமென். யோசித்து பாருங்க. அப்போ எவ்வளவு அவனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை புரியாம இருக்கிற அவனுடைய வாழ்க்கையிலே கடைசியில தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அந்த காரியம் எல்லாம் நடந்தது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில சில காரியங்கள் புரியாமல் இருக்குமானா ஒன்றை புரிந்து கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையில் தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக தேவன் கிரியை செய்ய போகிறார். ஆமென். இந்த பிறவி குருடன் பிறவியிலிருந்து பிறந்தது முதல் இவனுடைய பார்வை இல்லாம எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சில காரியங்கள் புரியாமல் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கவலைப்படாதீர்கள், தேவன் நாமம் வெளிப்பட போகிறது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது இங்கே இவர் போய் வந்து நேரடியா இவனை பார்த்து எதையுமே இவன்கிட்ட கேட்காம சுகப்படுத்துறார். ஆமென். இவனும் இயேசு கிறிஸ்துவே எனக்கு சுகம் வேணும்னு கேட்கவே இல்லை. ஆமென். நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இவன் பாட்டு உட்கார்ந்து பிச்சை காட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆமென். ஏன்னா இவனுடைய இந்த சூழ்நிலைக்கு தேவன் காரணமாயிருந்தார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவனுடைய வாழ்க்கை நிலைக்கு காரணம் யாரு? தேவன் திட்டம் பண்ணிட்டாரு. இவன் இப்படித்தான் பறக்கணும். ஒரு நாள்ல இயேசு கிறிஸ்து வந்து இவரை சுகப்படுத்துறது தேவனுடைய மகிமை பட வேண்டும் என்கிற திட்டத்தின்படி இவன் பிறந்தபடியினாலே இவனிடத்துல இவன் போய் ஆண்டவரே என்னை சுகமாக்குன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா இவன் இப்படி பிறந்தபடியினால் தேவனே அவனை தேடி வந்தார். ஆமென். உங்க வாழ்க்கையில புரியாது இருக்கிற உங்கள் சூழ்நிலைக்கு நான் இப்படி சொல்றேன், நீங்க ஜெபிக்க கூட தேவையில்லை. தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த ஏற்ற கிரியை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நாள் வந்தது, அந்த பிறவி குருடனை இயேசு சந்திக்கிறார். அவனுக்கு எந்த கேள்வியும் கேட்கல, அவன் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். ஆமென். இவன் ஆண்டவர்கிட்ட எனக்கு இந்த காரியத்தை மாற்றுங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. தேவன் அவனுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் சம்பவிக்குமானால் அந்த துயரத்திற்கு ஆண்டவரே தீர்வு காண்பார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற அருமையான சகோதரர் சகோதரிகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக உங்க சூழலில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் யோபுவை போல நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில தேவன் நாமம் இரட்டத்தலையாய் வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ஹல்லேலூயா. தொடர்ச்சியா பாருங்க, அந்த சம்பவத்தில் அடுத்தபடியாக 6-7 வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினாலே சேறு உண்டாக்கி பூசி ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்து சுகம் அநேகரை சுகமாக்கினார். சிலரை தொட்டு சுகமாக்கினார், சிலரை வார்த்தையினாலே சுகமாக்கினார், சிலர் விசுவாசத்தோடு அவரை தொட்டார்கள் சுகமானார்கள், சிலர் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டார்கள் சுகமானார்கள். அருமையானவர்களே, இவருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் வித்தியாசமா செய்கிறார். என்ன பண்றாரு? ஒரு சேரை, அந்த உமிழ் நீரை இது பண்ணி ஒரு சேரை உண்டாக்கி அதை அவன் கண்ணுல பூசி இப்ப போய் கழுவு அப்படின்றார். ஆமென். அருமையானவர்களே, தேவன் அற்புதம் செய்கிற விதத்தை நாம் ஒருபோதும் தீர்மானிக்க முடியாது. ஆமென். நம்ம ஜெபிக்கிறது வேணா நம்முடைய வேலையா இருக்கலாம், எதிர்பார்க்கிறது வேணா நம்முடைய ஆசையா இருக்கலாம், ஆனா எந்த காரியத்தையும் அவர் தம்முடைய சித்தத்தின்படியே செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்காதீர்கள். ஆமென். கர்த்தர் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? உங்க வாழ்க்கையில இப்படித்தான் அற்புதம் செய்ய வேண்டும் என்று இல்லாமல் ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்ய விரும்புகிறாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு நாம் அவருடைய விருப்பத்திற்கு விட்டு கொடுப்போமாக. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம காரியத்தை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது அது மிகுந்த ஆச்சரியமா இருக்கும். நம்ம நினைப்பதை விட, நம்ம யோசிப்பதை விட மிகுந்த ஆச்சரியமா இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் போன வருஷத்துல எங்களுக்கு நடந்துச்சு. 2025 ஜனவரி அந்த முதல் வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை 24 கடைசியில ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு காரியம், அடுத்த தலைமுறையை உருவாக்கணும், அடுத்த ஜெனரேஷன். இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாம் கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறோம், ஆனா அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒன்னும் புரியல. ஆமே. என்ன அது வரை என்ன சொல்றாங்க? சென்சீன்றாங்க. ஆமே. அப்படிப்பட்ட பிள்ளைகள் பாருங்க, இவங்க எல்லாம் ஐயா பாக்குறாங்க, படிக்கிறாங்க, அதனால நம்ம சொல்றதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வினோதமா இருக்கும். அப்போ இப்ப அடுத்த தலைமுறையை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பாரம் இருந்தது. உடனே நான் என்ன சொன்னேன், என் மனைவிட்டையும் பிள்ளைகள்கிட்டையும் நம்ம என்ன செய்வோம், அடுத்த நியூ இயர்ல இருந்து என்ன செய்ய போறோம், முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில மாலையில ஒரு அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளை கூட்டி நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம ஒரு பெரிய அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கிடணும், யோசுவாவை போல உருவாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் ஜெபம் பண்றோம். நான், என்னுடைய மனைவி, 2 பையங்க, 4 பேரை நாங்க கரம் கோர்த்து ஜெபம் பண்றோம். பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு நாங்க அடுத்த வாரத்துல இருந்து இப்பொழுது முயற்சி எடுக்கிறோம். நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு போங்க, நாங்க அனௌன்ஸ் பண்றோம், வாங்க அடுத்த வாரம் என்ன இருக்குது, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மீட்டிங் இருக்குது, எல்லாம் வாங்க, நம்ம எல்லாம் அப்படி நம்ம சேர்ந்து ஜெபிக்க போகிறோம், நம்ம ஆராதிக்க போறோம், நல்ல நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணி நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் மட்டும் வந்தார். அவர் யார் அப்படின்னா, அந்த மீட்டிங்க்கு செய்தி கொடுக்க கூப்பிட்டிருந்தேன், அவர் மட்டும் தான் வந்தார். ஆமென். மீண்டும் யார் தான் இருக்கிறோம், நானும் என்னுடைய பிள்ளைகளும் என் மனைவி, 4 பேர். முதல்ல வாரத்துல 4 பேர், 2வது வாரத்துல 5 பேர். ஆமென். எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம பெரிய தரிசனத்தோடு ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
இறங்கி இருக்கிறவங்க என்ன இப்படி இருக்குது பார்த்தா 2வது வாரம் ஆச்சு, 3வது வாரம் நாங்களும் கிறிஸ்தவ வீடா தட்டி தட்டி எல்லா பிள்ளைகளையும் கூப்பிடுறோம். ஒருத்தன் கூட வரல கடைசி வரைக்கும். இப்படியே போயிட்டு இருக்குது ஒரு 2-3 வாரம். திடீர்னு பார்த்தா எங்க வீட்டுக்கு கீழே சில இஸ்லாமிய பிள்ளைகள் இருந்தாங்க. அப்ப அந்த பசங்க வேகமா ஓடி வந்து இந்த மீட்டிங்ல வந்து உட்கார்ந்தாங்க நாங்க ஜெபம் பண்ணும் போது. அப்ப பாத்தீங்கன்னா 2 பேரு உட்கார்ந்தாங்க. அப்படியே அடுத்த வாரம் பார்த்தா அந்த 2 பேர் போய் நிறைய பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்தா ஒரு 4-5வது வாரத்துல 40 பிள்ளைகள் வந்துட்டாங்க. ஆமே, 40 பிள்ளைகளும் இஸ்லாமிய பிள்ளைகள். ஆமே, ஒண்ணுமே புரியல. ஆமே, நாங்க நினைச்சது கிறிஸ்தவ பிள்ளைகளாக வரணும் அப்படின்னு. ஆமே, ஆனால் பாருங்க இப்போ அந்த போன வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு அந்த செலிப்ரேஷன் வச்சோம். அந்த பிள்ளைங்களுக்கு கிட்டத்தட்ட 70 பிள்ளைகள் இஸ்லாமிய பிள்ளைகள் வந்தாங்க. அவங்க பாடல்ல பாடி வசனம் சொல்றாங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. இதுல எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? இப்பொழுது நோன்பு நாட்கள் ஆனாலும் பாத்தீங்கன்னா 4 மணிக்கு சண்டே கிளாஸ்னா 3 மணிக்கெல்லாம் வந்து கதவை தட்டுவான். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அப்படி அவர் வழியில் அற்புதம் செய்வதற்கு விட்டு கொடுக்கும். ஆமே, இன்னைக்கு வரைக்கும் நான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் ஒண்ணு அகப்படல. வர்ற புதன்கிழமையில இருந்து ஆன்லைன்ல ஆரம்பிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். ஆமே, கத்த சித்தமானால் உங்க வாலிபர்களையும் அதில் நீங்கள் கலந்து கொள்ள நீங்கள் உற்சாகப்படுங்கள். நாங்கள் அந்த ஜூம் ஐடி எல்லாம் தர்றோம். நீங்க உங்க பிள்ளைங்களை நீங்க அதுல கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். ஆமே, கர்த்தர் அவர் வழியிலே செயல்படுவதற்கு விட்டு கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அடுத்தபடியா பாருங்க, நம்ம படிப்போம் அந்த 9ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல 34 வரைக்கும் படிக்கும் பொழுது அங்கே அதற்கு அந்த மனுஷன் நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஆமென். இவனை என்கொயரி பண்ற ஆட்கள் யாருன்னா, நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் எல்லாத்தையும் கரைத்து குடித்த பரிசேயர்கள், சதுசேயர்கள். ஆமென். இவர்களுக்கு இந்த குருடன் போதகம் பண்றான். ஆமென். யோசித்து பாருங்க அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு. ஆமென். இந்த நாளில கூட என்னை கேட்கிற அருமையானவர்களே, தேவனுடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உன்னதமான நிலையை அடையும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? பாருங்க, இவர்களுக்கு சரீரக்கண் திறந்திருந்தது, ஆனால் மனக்கண் மூடி இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா இவனுக்கு உண்மையிலே சரீரக்கண் திறக்கல. ஆனா இவனுக்கு சரீரக்கண் திறந்த உடனே மனக்கண்ணும் திறந்த காரியத்தை வைத்து இவன் பிரசங்கமே பண்றான். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், சரீரக்கண் திறந்திருக்கோ இல்லையோ, ஆமென், இன்றைக்கு சில சரீரக்கண் திறந்த மாதிரி தான் இருக்கு. ஜீவனோட தான் இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க? ஆமென். அப்படியே 3ஆம் வானத்துக்கு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. சரீரக்கண் திறந்திருக்குது. ஆமென். ஆனாலும் மனக்கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே தான் பவுல் இப்படி எழுதுவார், இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஏன் இன்றைக்கு ஜனங்களுக்கு சரியான தெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை என்றால் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்க வேண்டியது இதுக்குதான், அவங்க மனக்கண்ண ஆண்டவர் திறக்கணும். ஆமென். அது திறந்துடுச்சுன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும் உண்மை தெய்வம் யார் என்று. ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் பாருங்க, இந்த மனிதனுடைய வாழ்க்கை பிச்சைக்காரனாய் இருந்தான், போதகனாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. வாழ்க்கையின் தரத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டார். ஆமென். இயேசு செய்கிற அற்புதம் அப்படித்தாங்க இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சொன்ன மாதிரி என்ன அற்புதம், என்ன நடந்தா நடக்கட்டும், இல்ல நடக்காட்டி போட்டும், அதெல்லாம் வேற யாருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்து விடாதீர்கள். தேவனுடைய அற்புதத்தை எதிர்பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்களை உன்னத நிலைக்கு ஆண்டவர் நிச்சயம் கொண்டு செல்வார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, திண்டுக்கல் பகுதியில நாங்க ஒரு நம்ம ஊழியத்துக்கு போயிருந்தோம், கிராம ஊழியம். அப்ப பாத்தீங்கன்னா டீமா போகும்போது அங்க சில டீம்லாம் சேர்ந்து பாட்டு பாடுவாங்க, அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. இப்போ நாங்கெல்லாம் கொஞ்சம் டிராக்ஸ் எடுத்துட்டு அங்கங்க போய் ஒவ்வொரு வீடுகளுக்காக கொடுக்க போவோம். அப்படின்னா ஒரு வீட்டுக்கு தனியா போய் டிராக்ஸ் கொடுக்க போனேன். ஒரு வீடு தனி வீடா இருந்துச்சு, வீடு பூட்டி இருந்துச்சு. கதவை தட்டுறேன், திறந்தா அந்த வீட்டுல லைட்டே எரியல.
இருட்டா இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. உடனே நாங்க வரலாம், நான் வரலாமான்னு கேட்டேன். நாம தனியா தான் போறேன். அப்ப பார்த்தா உள்ள லைட்ட போடுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. வீட்டுல ஒரு பொருள் கூட இல்ல, உட்கார்றதுக்கு சேர் கூட இல்ல. அப்போ என்ன இந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நான் டிராக்ஸை கொடுத்துட்டு, இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் அப்படியே அழுகுறாங்க. கண்ணீர் மாலை மாலையா அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அப்ப பார்க்கும் பொழுது நாங்க கேட்கிறேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன காரியம், நாங்க லவ் மேரேஜ் பண்ணதுனால எங்க வீட்டுல எங்களை சேர்த்துக்கல, எங்களை விரட்டிட்டாங்க. இப்ப நாங்க என்ன செய்யன்னு தெரியல, தற்கொலை பண்ணலாமான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க 2 பேரும். அப்ப நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா, ஒருத்தர் சொல்றாரு நான் MA BEd படிச்சிருக்கேன்ற அவர் ஹஸ்பண்ட். ஒய்ஃப்ட கேட்டா என்ன படிச்சிருக்கேன்னா, நான் லா படிச்சிருக்கேன், BL படிச்சிருக்கேன்றாங்க. என்னங்க இவ்வளவு படிச்சிருக்கிறீங்க, இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறீங்க, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்ப நான் எல்லாம் அங்க இருந்த சில சகோதரர்கள் எல்லாம் கூட்டிட்டு நாங்க எல்லாம் வந்துட்டோம். வந்து என்ன செய்யறோம், எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி பக்கா தீவிரமான அவர்கள் இந்து பக்தர்களா இருந்தாங்க. அவங்க குடும்பம் 2 பின்னணியும் ரொம்ப மோசமான, அவ்வளவு தீவிரவாத குடும்பமா இருந்தது. அந்த மதத்துக்கு மேல அவ்வளவு பக்தி வைராக்கமா இருந்தவர்கள். அவர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொன்ன பொழுது அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அங்க இருக்கிற ஒரு சபைக்கு அவங்களை அப்படியே கைட் பண்ணோம். பாருங்க, குறுகிய நாட்களிலே தேவன் அவர்களை ஆஸ்வதித்தார். 8 வருடமா குழந்தை இல்ல, தேவன் ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தையை கொடுத்தார். ஆமென். அவருக்கு வேலம்மாள் ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா வேலை கிடைச்சது. அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் ஏச்சமா மாறினார். ஆமென். இந்த சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கோர்ட்ல அவங்க லாயரா போனாங்க. கர்த்தர் ஆஸ்வதித்து உயர்த்த ஆரம்பித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த நாளிலே தேவன் அற்புதம் செய்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட இருளான வாழ்க்கைகள் மாறுகிறது. இன்னைக்கு அந்த காட்சியை யோசித்து பார்க்கிறேன். அந்த வீடு இருளா இருந்தது. ஆனால் இன்றைக்கோ மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த தம்பி ஊழியத்துக்கே வந்துட்டாங்க, வேலையை விட்டு. இப்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார். அந்த சிஸ்டர் திண்டுக்கல் கோர்ட்ல லாயரா இருக்கிறாங்க. கர்த்தர் அப்படி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே மனக்கண்களை திறக்கிற தெய்வம். ஆமென் சொல்லுவோம். தொடர்ச்சியா படிப்போம். 35, 36, 37 படிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். படிப்போம். தள்ளிவிட்டு கேள்விப்பட்டு அவர்தான் என்றார். ஆமென். இந்த மனிதன் கர்த்தருக்காக சத்தியத்திற்காக நிற்கிறான். இவன் எதை பத்தியும் கவலைப்படல. இவன் ஆண்டவருக்காக என்னை சுகப்படுத்தினவர் அவர்தான் தேவகுமாரன். அவருக்கு அறிவை அடைந்தவனாய் சத்தியத்திற்காக நிற்கிற இவனை புறம்பே தள்ளுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில அப்படி நடக்கும். ஆமென். கடந்த நாட்கள்ல பார்த்தா அப்படி சத்தியத்துக்கு நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே சண்டையா கிடக்குது. சத்தியத்தை பேசுறாங்க. இங்க ஒரு பக்கம் நாங்க சத்தியத்தை பேசுறோம். யார் சத்தியத்தை பேசுறான்னு தெரியல, ஆனா வேதத்துல இருக்கிற சத்தியத்தை பேசுறோம். ஆமென். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மனிதன் சத்தியத்திற்காக நிற்கிறான், இவனை புறம்பே தள்ளுகிறார்கள். நம்மளும் சத்தியத்துக்கு தான் அநேக பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆமென். ஆனாலும் சத்தியத்துக்காய் நிற்கிறவனை அவனை தள்ள விடாமல் ஆண்டவர் தாங்கி பிடிப்பார். இவனை தள்ளினார்கள், ஆண்டவர் இவன் என்ன பண்ணார், தாங்கினார், பிடித்தார், அவனை தைரியப்படுத்தினார். என்ன சொல்றாரு, நீ விசுவாசமாய் இருக்கும்படிக்கு நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிற அவர்தான் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். சத்தியத்திற்கு நிற்கிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் தள்ளாட விடுவதில்லை. எத்தனை பராமரின்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அநேக போராட்டங்கள் வரும், ஆனாலும் ஆண்டவருக்காய் நிற்கும் பொழுது, சத்தியத்திற்காய் நிற்கும் பொழுது, அவனுடைய வார்த்தைக்காய் நிற்கும் பொழுது, பாருங்கள், அன்றைக்கு எலியா என்பவன் அந்த இயேசுவை என்பதாக ஆகான் என்பதாக அவன் எப்படி இருக்கிறான், அவன் சத்தியத்திற்காக தேவனுக்காய் நிற்கிறான். ஆனா அவனுக்கு சோர்வு வந்துருச்சு. கர்த்தர் அவனை விட்டு விடல. ஆமென். அவனை மீண்டுமாக உற்சாகப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படித்தான் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போனாலும், அன்றைக்கு அந்த குருடன், பிறவி குருடன், அவனுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். தன்னை சுகப்படுத்தின தெய்வம் எப்படி சுகப்படுத்தினார், ஆனால் இவர்களோ தங்களை புறம்பே தள்ளுகிறார்கள் என்று சொல்லி எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். கர்த்தர் அவனை தாங்கினார், அவனை பலப்படுத்தினார். நல்ல ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, சத்தியத்துக்காக மார்ட்டின் லூத்தர், நமக்கெல்லாம் தெரியும், இவர் தான் என்ன பண்ணாரு, புரொட்டஸ்டன்ட் சபைகளை ஸ்தாபித்தவர். அந்த ரோமன் கத்தோலிக்க சபை அவ்வளவு தவறான உபதேசங்கள், அவ்வளவு கொடுமைகளை செய்து கொண்டிருந்த காலம். பாருங்க, இப்போ இவர் இப்படி காரியங்களை செய்து கொண்டிருந்ததுனால அந்த ரோமன் கத்தோலிக்க அங்க இருக்கிறதான எல்லா பெரிய நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவரை கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டாங்க. இவரை எப்படியாவது செஞ்சிடணும், கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த செய்தி இவருக்கு காதுக்கும் வந்துருச்சு. நம்மள என்ன பண்ண போறாங்களாம்,
கொலை பண்ண போறாங்க சொன்ன உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரே வேதனை, சாப்பிடல, அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிற. திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் காலை ஆயிடுச்சு. இப்போ டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்றதுக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் ஒரு பெரிய கருப்பு கலர் அங்கிய போட்டு வந்து அப்படி நிக்கிறாங்க. அந்த ஜெர்மன்ல என்ன பழக்கம் அப்படின்னா, அந்த வீட்டுல யாராவது இறந்து போனாங்க இல்ல யாராவது தெரிந்தவர்கள் இறந்து போனாங்கன்னா அப்படி அந்த கருப்பு கலர் கவுன் போட்டுடுவாங்க. அப்ப இந்த கருப்பு கலர் கவுன் போட்டுட்டு இந்த மார்ட்டின் லூத்தருக்கு என்ன பண்ண வர்றாங்க, இவங்க பரிமாற சாப்பாடு பரிமாற வந்த உடனே இவர் கேட்கிறார், யார் இறந்து போனா என்ன கருப்பு கலர் கவுன் போட்டு நிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து உயிர் திறந்துட்டார். அப்போ அவங்க கேட்டாங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாருன்னா நீங்க ஏன் இப்படி கவலையோடு கூட இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மரித்தவர் அல்ல, ஆமென் சொல்ல முடியும். ஹல்லேலூயா, அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்படி பாருங்க, அந்த வார்த்தையை கேட்டவன அவருக்கு பலன் வந்துருச்சு. ஆமென். இப்படி சோர்ந்து போகிறவர்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். கடைசியா படிங்க 38ஆம் வசனம் பொழுது, அங்கே உடனே அவன் போதும், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் சொல்லி அவரை பணிந்து கொண்டான். பாருங்கள், இங்கே ஆண்டவர் அவனுக்கு இதுவரை காணாத ஒரு பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை செய்திருக்கிறார். பிறந்த நாள் முதல் எதையுமே காணல, இப்பொழுது ஒரு புதிய வாழ்க்கையை காண்கிற அவனுடைய அந்த விசுவாச வாழ்க்கையை அவன் ஆரம்பிக்கிறான். பாருங்க, அந்த விசுவாச வாழ்க்கையை ஆரம்பித்த அந்த வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது, அவன் அவரை பணிந்து கொள்ள ஆரம்பித்தான். ஆமே, இன்னைக்கு எத்தனையோ பேர் அற்புதம் வாங்குவாங்க பாருங்க, அற்புதம் வாங்குறவங்க எல்லாம் சர்ச்சைக்கு வர்றதில்லை. ஆமே, அற்புதம் வாங்கினவன அற்புதத்தோடு போயிடுறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் 10th படிக்கும் போது டியூஷன் படிக்க போகும்போது தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். என் கூட ஒரு 40 பசங்க டியூஷன் படிச்சாங்க. ஆமேன், அந்த சர்ச்சில் தான் வச்சு அந்த டியூஷன் நடக்கும், ஏஜி சர்ச்சில், தூத்துக்குடியில. அப்ப பாருங்க, அந்த சர்ச்சில் நடக்கிற அந்த மீட்டிங்ல இந்த 40 பேர் வந்து உட்காருவான். ஆனா யோசித்து பாருங்க, இந்த 40 பேர் இன்னைக்கு நிறைய அவங்க வாழ்க்கையில லைஃப்ல ஆடுற அற்புதம் எல்லாம் பண்ணார், நிறைய காரியங்கள் எல்லாம் பார்த்தாங்க, ஒரு பையனே ஆளக்கான். ஆமே, கர்த்தர் கிருபையா என்னை இருக்க முடியாது கிருபை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஏனென்று சொன்னால் அற்புதத்தை வாங்குகிறோம், தொடர்ந்து அவரை பணிந்து கொள்ள வேண்டும். ஆமென், அவருக்காகவே வாழ வேண்டும், நன்றி மறவாத ஒரு வாழ்க்கை வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஆகவே இந்த பிறவி கூடவுடைய வாழ்க்கையில இந்த சம்பவத்தை எல்லாம் நம்ம தியானிக்க முடியாத கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. பாருங்க, தொடர்ச்சியாக நம்ம அந்த பிறவி சப்பானியுடைய வாழ்க்கையை பார்ப்போம். நம்ம திருப்போம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். அங்கே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பான், இதுவரைக்கும் அவனால் எந்த காரியமும் செய்ய முடியாது, நடக்க முடியாது, எந்த ஒரு காரியத்திற்கும் உதவி இல்லாமல் எதையுமே செய்ய முடியாத அந்த மனுஷனுடைய வாழ்க்கை. படிப்போம், 2ஆம் வசனத்தை படிப்போம். அப்பொழுது அந்த தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்கள் வைப்பார்கள். பாருங்க, இங்க இவனுடைய வாழ்க்கை எங்க இருக்கிறதுன்னா, தேவாலயத்தினுடைய அலங்காரமான வாசல்ல இவன் வாழ்க்கை இருக்குது. ஆமே, அலங்கார வாசல்ல அலங்கோலமான வாழ்க்கை. ஃபாதர் பாடி இருக்காருல்ல, அலங்கார வாசலிலே அலங்கோலம் உடவன். ஆமே, அவர் தான் இவர். யோசித்து பாருங்க, இவன் வாழ்க்கை தேவாலயத்தோட கனெக்ஷன்ல இருக்குது, தேவாலயத்துடைய வாசல்ல இருக்கிறான், அலங்காரமான வாசல்ல இருக்கிறான். இவன் வாழ்க்கை அலங்கோலமா இருக்குது. பிறவியிலிருந்து தன்னால் தன்னிச்சையாக எதையுமே செயல்பட முடியாத ஒரு நிலை. இன்றைக்கும் நீங்களும் சொல்லலாம், நான் தேவாலயத்தோடு கனெக்ஷன்ல இருக்கிறேன், தேவனோடு கூட நல்ல தொடர்பில் இருக்கிறேன், தேவ ஊழியத்தோடு இணைந்து இருக்கிறேன், தேவ ராஜ்யத்தின் மையத்தில் இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில செயல்பட முடியாத நிலை இருக்கிறதே. அருமையானவர்களே, அந்த மனிதனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. பாருங்க, அவன் அலங்கார வாசலில், தேவாலயத்தின் வாசலிலே பிறவி சப்பானியாக இவன் அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் 40 வயசு வரைக்கும் ஃபாதராக நான் இருந்தேன், ஆனா தேவனுடைய அந்த ரட்சிக்கப்படாத இருளான வாழ்க்கைக்குள்ள இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். தேவாலயத்துக்குள்ளதான் இருந்தேன், என்ன செஞ்சேன், ஊழியம் தான் செஞ்சேன், ஆனா என்ன இல்லை, எனக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. இன்றைக்கும் அப்படித்தான் அநேகர் பாருங்க, தேவாலயத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையில எந்த விதமான மாற்றம் இல்லை. அருமையானவர்களே, இப்பொழுது பாருங்க, அங்க நம்ம பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல படித்தா இங்கே பேதுருவும் யோவானும் வருகிறார்கள். படிப்போம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள்.
போதும் பாருங்க. இப்போ நம்ம பாக்குறோம் இங்க இந்த மனிதன் இந்த பேதுருவை உற்று பார்க்கிறான், நோக்கி பார்க்கிறான். எதற்கு என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏதாகிலும் கிடைக்குமா. ஆமே, இன்னைக்கும் நம்ம சர்ச்சைக்கு நம்ம எதுக்கு வர்றோம்னே தெரியல, ஏதாவது கிடைக்கும். ஆமே, இப்படிப்பட்ட நிலையில சர்ச்சைக்கு வரக்கூடாது. நம்ம கூட ஒரு பாட்டு பாடினோம் பாத்தீங்களா, எனக்காக ஏதாயிலும் செய்திடுவார். நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றது இல்லை, ஆனா நீங்க எல்லாம் பாட்டீங்க நினைக்கிறேன். எனக்காக எல்லாமே செய்திடுவார். ஆமே, அதாவது ஏதாவது ஒண்ணு தருவார் அப்படின்ட்டு பிச்சைக்காரனை போல அப்படிப்பட்ட நிலையில நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவ ஆலயத்துக்குள்ளே தேவனுடைய சமூகத்திலே காணப்படக்கூடாது. இங்க பாக்குறோம் அவனுடைய வாழ்க்கையிலே ஏதாவது அற்புதம் நடக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அருமையானவர்களே, அப்படி அல்ல. தொடர்ச்சியாக நீங்க படித்து பார்க்கும் பொழுது இவனுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு அற்புதம் தேவையா இருந்தது. அவன் அந்த கால் சுகமாயிடுச்சுன்னா பாருங்க, அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவது மட்டுமல்ல, இவன் அநேகருக்கு உதவி செய்யலாம். ஆமென். ஆனால் இவன் வாழ்க்கையில தான் இருக்கிற நிலையிலேயே இருந்து பிச்சை எடுக்கிற அனுபவத்திலே இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு நின்று கொண்டிருக்கிறான். அதற்கு தான் ஏதாயிலும் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கிறான். தொடர்ச்சியா படிக்கும் பொழுது 6-7 வசனம் படித்தோம் பாருங்க. அங்கே பேதுரு சொல்லுகிறான், என்ன செய்கிறான், வெள்ளியும் இல்ல பொன்னும் இல்ல, என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அன்றைக்கு பேதுரு இந்த மனிதனை பிடித்து கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறான். இந்த நாளிலும் கூட தேவ வார்த்தை உங்களை தூக்கிவிடும், தேவன் உங்களை தூக்கி விடுவார். ஆமென். அப்படிப்பட்ட நிலையிலே நாங்களும் முடங்கி போயிருக்கிறோம், செயல்படாத நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு தேவ வல்லமை இருக்கிறது, தேவன் இருக்கிறார், உங்களை தூக்கி விடுவதற்கு அவர் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? அன்றைக்கு பிறவி சப்பானி, தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியா இருந்தவன் இப்பொழுதோ எழுந்து நிற்கிறான். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவன் கையை பிடித்து தூக்கி விட்டவனே ஒரு பலன் வருகிறது. ஆமென். அவன் கால்கள் என்ன படிச்சான், பலன் கொண்டது. ஆமென். இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். செயல்பட முடியாத உங்களை ஆண்டவர் பலப்படுத்தி ஆண்டவர் நிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்க? ஆக இந்த நாள்ல தேவ ஜனங்களே, அன்றைக்கு அந்த பிறவி சப்பானி பலப்படுத்தப்பட்டான். அதே போல ஆண்டவர் பலப்படுத்துவார். பாருங்க, அந்த 8ஆம் வசனத்தை படித்து பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கு. படிப்போம். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். ஆமென். எவ்வளவு சூப்பரா ரைமிங்கா இருக்கு பாத்தீங்களா? எப்படி அவன் என்ன பண்றான், நின்று குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி ஆலயத்துக்குள்ள போகிறான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் தன் வாழ்க்கையில அவன் நின்றிருக்கவே மாட்டான். ஆமென். அவனை சுமந்து கொண்டு வந்து அங்க வைப்பாங்க, திருப்பி சுமந்து கொண்டு போவாங்க. பாரு, நான் இப்படி சொல்றேன், இவன் தாயின் வயிற்றுல இருக்கும்போது நல்லபடியா பிறந்தான் வச்சுக்கோங்களேன். இவன் முதல்ல என்ன செய்யணும், முதல்ல குப்புற வளரணும். உண்மைதானா? பிள்ளை முதல்ல குப்புற தானே வளரணும். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஆமென். பிள்ளை பிறந்து நீங்க எல்லாம் வளர்த்துருப்பீங்களா? ஆமென். பிள்ளை முதல்ல நடக்கணும்னா என்ன செய்யணும், முதல்ல குப்புற வளரணும். ஆமென். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், தவளணும். அதுக்கப்புறம் என்ன புதுசா நிக்கணும். ஆமென். அதுக்கப்புறம் நடக்கணும், அதுக்கப்புறம் ஓடணும், அதுக்கப்புறம் குதிக்கணும். ஆமென். ஆனா இவனுக்கு தேவன் செய்த அற்புதத்தை பாத்தீங்களா, எடுத்த உடனே குதித்து எடுத்தான். ஆமென். தாயின் வயிற்றுல இருந்து பிறந்து இப்படி நல்லா நடந்திருந்தா கூட இவ்வளவு ப்ராசஸ் நடந்துதான் குதித்திருப்பான். ஆனா ஆண்டுடைய வல்லமை தொட்டபடினாலே எடுத்த உடனே அவனுடைய வாழ்க்கை என்னதான் வருது, குதிச்செழுந்து நின்று நடந்தான். ஆமென். அதுக்கப்புறம் தான் அடுத்தது நடக்கிறது, மத்த ப்ராசஸ் தான். எடுத்தோம்னா குதிக்கிறது தான். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஆமென். அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். ஆமென். பிறவி சப்பானி. ஆமென். அதுவரைக்கும் உன் வாழ்க்கையில முடியாத காரியம் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கிறது. நல்ல விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் நம் வாழ்க்கையில் நடைபெற முடியாத காரியங்கள் தேவனுடைய வல்லமை வெளிப்படும் பொழுது, அருமையானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நடக்க முடியாத காரியங்களை செய்வார். அங்க பார்க்கிறோம், அவன் என்ன செய்கிறான், நேரா குதித்து தேவாலயத்துக்குள்ள போறான். ஆமென். அற்புதம் வாங்கின குதிச்சு எந்திரிச்சு வீட்டுக்கு ஓடல. நம்ம ஆட்கள் என்ன செஞ்சிருவாங்க, அற்புதம் கேக் பெட்டி வாங்கிட்டு ஒவ்வொரு வீடா போயிடும். ஆமென். அப்படி இல்லை. இவன் எங்க போறான், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி
தேவாலயத்துக்குள்ளே போகிறான். கொஞ்சம் பக்கத்துல கை பிடி சொல்லுங்க. அற்புதம் வாங்கிட்டு எங்கேயாவது ஓடிடாதீங்க, தேவாலயத்துக்கு வாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும் பொழுது இங்கே பாருங்க, அவன் எங்க போறான்? அவன் துதித்துக் கொண்டு என்ன செய்கிறான்? தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ச்சியா படிப்போம். 9-10 வசனங்களை படிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிறாங்க. தேவாலயத்திலே இவன் அலங்கார வாசல்லையிலே அலங்கோலமா இருந்தானே இந்த பய உட்கார்ந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமென். உங்க வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நிச்சயம் செய்வார். ஆமென். ஜனங்கள் உங்க வாழ்க்கையின் அலங்கோலமான வாழ்க்கையை பார்த்தது உண்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே ஜனங்களுடைய கண்கள் ஆமென் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமென். உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும்படியான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அருமையானவர்களே, பிறவி சப்பானி அதுவரை செயல்பட முடியாதவன் அவன் வாழ்க்கையிலே பிரமிக்கப்படும்படியான, ஆச்சரியப்படும்படியான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. நான் துபாயில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் சர்ச்சுக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டேன். அப்போ ஒரு பரிதாபமா ஒரு பையன் ரொம்ப நொந்து போய், பார்த்தா நல்லா படிச்ச பையன்தான், அப்படி நொந்து போய் வர்றான். உன்னை என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தவன, தம்பி நீ யாரா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் பெங்களூர், அவனுக்கு கொஞ்சம் தமிழ் பேசுறான். அப்ப தமிழ் பேசின உடனே நான் கேட்டேன், நீ இங்க எப்படி வந்த அப்படின்னா அவன் சொன்னான், நாங்க ஆர்சி குடும்பம், பக்கத்துல ஆர்சி சர்ச் இருக்கு, அங்க வந்தேன் அப்படின்னா. அப்போ ஆர்சி சர்ச்சுக்கு போகாம இங்கேயும் வந்தேன் அப்படின்னு. இல்ல ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போவோமே அப்படின்னு வந்தான் அப்படின்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன், சரியான இடத்துக்கு தான் நீ வந்திருக்க. ஆமென், சரியா வந்து நீ மாட்டிட்ட அப்படின்னு சொன்ன உடனே அவனை பிடிச்ச, அதுக்கப்புறம் அவனை பேசும்போது அவன் சொன்ன காரியம், அவன் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஆனா பாத்தீங்கன்னா அவன் லைஃப்ல அவனை ஏதோ ஒரு லேபர் ஒர்க்ல கொண்டு வந்து விட்டுட்டான். மிகுந்த வேதனையோடு கூட அவன் சொல்றான், என்னை இவ்வளவு லட்சங்கள் வாங்கி இந்த வேலை அப்படின்னு சொன்னாங்க, ஆனா இங்க வந்து இப்படிப்பட்ட நிலையில விட்டாங்க. நான் சொன்னேன், கவலைப்படாத தம்பி, கர்த்தர் இருக்கிறார், உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்க, அவனுக்கு அந்த ஆண்டவரை பத்தி சொல்லும் பொழுது அவன் நல்லா கேட்டான். நல்ல ஆண்டவருடைய சமூகத்துல பாருங்க தொடர்ந்து அந்த சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சான். ஞானம் எடுத்தான். பாருங்க, கர்த்தர் அந்த வீசா முடிஞ்ச உடனே அப்போ நம்மளாம் ஜெபம் பண்ணி எல்லாம் அனுப்பிச்ச உடனே அவன் வீட்டுக்கு போன உடனே திருப்பி அடுத்ததாக அதே துபாய்க்கு இன்டர்வியூக்கு பாருங்க இன்ஜினியராக திருப்பி வர கர்த்தர் கிருபை செய்தார். அவன் திருப்பி ஃபேமிலியோட வந்துட்டான். இப்ப அவனுக்கு 2 பிள்ளைகள், அங்க ஃபேமிலியா பெரிய ஆளா இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். நம்முடைய வாழ்க்கை ஆச்சரியப்படும்படியாக ஆண்டவர் மாற்றுவார். இந்த 2 சம்பவங்களை நம்ம தியானித்தோம். பாருங்க, பிறவி குருடன் அதுவரை தன் வாழ்விலே காணாத காட்சிகளை ஆண்டுடைய அற்புதம் அவனுடைய வாழ்க்கையில காண செய்தது. பிறவி சப்பானி அதுவரை செயல்பட முடியாத வாழ்க்கை செயல்பட ஆரம்பித்தது. இந்த காலை நேரத்திலும் என்னை கேட்கிறவங்களே, நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அப்படியாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? எல்லாரும் தேவ சமூகத்துல கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிறவி குருடனை, பிறவி சப்பானியை ஆண்டவரே நீர் சுகப்படுத்தினீர். இயேசுவின் நாமம் சுகத்தை தந்தது. எல்லாம் செபிக்கலாம். தேவ சமூகம் எல்லாம் ஜெபம். ஹல்லேலூயா. அந்த பிறவி குருடன் பிச்சைக்காரனாய் இருந்தான், இப்பொழுது போதகனாய் மாறிவிட்டான். தேவன் அவன் மனக்கண்களை திறந்தார். இப்பொழுது தேவன் விசுவாசித்து அவரோடு ஐக்கியப்பட்டு ஒரு உன்னதமான வாழ்க்கை. பிறவி சப்பானி தேவாலயத்துலதான் இருந்தான். தேவாலயத்தின் வாசல்ல, அலங்கார வாசல்ல தான் இருந்தான். நாம் வாழ்க்கையில செயல்பட முடியாத நிலை. இயேசுவின் வல்லமை தொட்டது. இயேசுவின் நாமத்தினால இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அற்புதம் நடந்தது. அவன் வாழ்க்கை மிகவும் பிரமிக்கத்தக்க, ஆச்சரியப்படத்தக்கதாய் மாறினது. கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். எல்லாம் ஜெபிப்போம் தேவ சமூகத்தில். தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையை தொடட்டும். தேவனுடைய அளவற்ற கிருபை
நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். எல்லா விசுவாசத்தோடு அலங்கோலமான வாழ்க்கை, அலங்காரமான வாழ்க்கையை செயல்பட முடியாத வாழ்க்கை செயல்படும். இதுவரை காணாத பெரிய அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அசாத்தியங்கள் சாத்தியம், சாத்தியங்கள் சாத்தியமே வார்த்தையாரே. அசாத்தியங்கள் சாத்தியமே வார்த்தையாரே. அசையாத மலை கூட அசைந்திடுவே, அமராத புயல் கூட அமர்ந்திடும். நிச்சயம் அசையாத மலை கூட இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அவன் கர்த்தர் இந்த மாதத்திலே வாக்கு பண்ணியிருக்கிறார். எல்லா புகழும் எல்லா கனம் எங்கெல்லா சாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயரும் எங்கில் நிறைவரமானவர்க்கே. எல்லா புகழும் கர்த்தர் ஆராதிப்போம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக அவன் புகழை கூட புகழை சத்தாய் நிச்சயம் செயல்பட முடியுமானால் அவன் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை அவர்களுக்கு செய்ய முடியுமானால் அதே ஆண்டவர் இன்றைக்கு மத்திய ஜனங்களுக்கு செய்ய உண்மை உள்ளவர். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு உங்களுக்கு உதவிட யாரும் இல்லாமல் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை கை தூக்கி இருக்கிற தேவ வார்த்தை வாக்குறுத்தங்கள் தேவன் இருக்கிறார். பரிந்துரைகள் செய்யாதவை பரக்கிருபை செய்திடும். இன்றைக்கு அவராக முன்வந்து தேவ மகிமை வெளிப்படுவதற்காய் பிறந்தவனை ஆசீர்வதித்தார். பரிந்துரைகள் செய்யாதவை பரக்கிருபை செய்திடுமே. பார்ப்போம். பரிந்துரைகள் செய்யாதவை பரக்கிருபை செய்திடுமே. தானாக முன்வந்து தேவ மகிமை வெளிப்பட உங்க வாழ்க்கை சம்பவித்திருப்பார்கள். அவராகவே வந்து விடுவிப்பார், அவராகவே வந்து அற்புதம் செய்வார். அவர் நிச்சயம் உணவித்தீரே உன்னுரிமை நாளில் காண்பித்தீரே. எல்லா புகழும் சொல்ல சொல்ல தேவ சகோதரர் அற்புதம் நடைபெறுகிற நேரம். ஹல்லேலூயா இயேசுவே. எல்லா துதியும் எல்லா உயரும் எங்கள் நிறைவரமானவர்க்கே. இது பாடும் எல்லா புகழும் எல்லா புகழும் எல்லா கனமும் எல்லா சாத்தியம் செய்ய முடியாதவைகள் உறவிலேயே சத்தானே. அவர் அந்த நிலை மாற இயேசுவின் மகனாய் கிரியை செய்த அதே அற்புதத்தின் கிரியை இன்றைக்கும் எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நிச்சயமா உங்க கையில் சில காரியங்கள் போய்விட்டாங்க.